வணக்கம். நான் உங்கள் குருநாதன். இந்த புரட்டாசி மாத பலன்களை பற்றி பார்ப்போம். முதலாவதா துலாம் ராசிக்கான பலன்களை பற்றி பார்ப்போம். அதுக்கு அடுத்தது விருச்சிக ராசிக்கான பலன்களை பற்றி பார்ப்போம். துலாம் ராசி நேயர்களை பொறுத்தளவுக்கு இந்த புரட்டாசி மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்கும். எதனால் அப்படின்னா உங்களோட ராசிநாதன் சுக்கிரன் 11ஆம் இடத்துல நல்ல நிலைமையில் இருக்கார். இது மட்டும் இல்லாமல் உங்களோட ராசி குருவோட பார்வையில் இருக்குது. இது ஒரு சிறப்பான ஒரு அமைப்புங்க. இது மட்டும் இல்லாமல் 12 ராசிகள்லே இப்போ நடந்த பயிற்சிகள் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா துலாம் ராசி நேயர்களுக்கு தான் ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களோட ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி இருக்கார், 9ஆம் இடத்துல குரு இருக்கார். இது மட்டும் இல்லாமல் உங்களோட ராசியிலே செவ்வாய் குரு மங்கள யோகத்தில் இருக்கார். இது ரொம்ப மேன்மையான ஒரு நல்ல அமைப்புங்க. இது தொழிலாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், உங்களுக்கு எல்லா விதமான விஷயங்கள்லையும் நல்ல நன்மைகள் நடக்கக்கூடிய, நல்ல லாபங்கள் எடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு இருக்குங்க. ஏதாவது மைனஸ் இருக்கா அப்படின்னா உங்களோட ராசிநாதன் பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதம் 20 தேதிக்கு அப்புறம் 12ஆம் இடத்துக்கு நீச்சம் பெற்ற நிலையை அடைவாருங்க. இதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்க விஷயம் என்ன அப்படின்னா பண விஷயத்தில் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும். நீங்கள் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்பவே கேர்ஃபுல்லாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். அதே மாதிரி எந்த விதமான விஷயத்துலையும் நீங்கள் ரொம்பவே அகலக்கால் வச்சிடக்கூடாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் பணம் ஏதாவது தொலைகிற மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்படலாம். அதனால் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா நீங்கள் யாரையும் நம்பி நீங்கள் பணம் கொடுத்துட வேண்டாம். பண விஷயத்தில் பார்த்திங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் 20 தேதிக்கு அப்புறம் நீங்கள் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா உங்களோட ராசிநாதன் நீச்ச நிலையில் இருக்கார். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாத கடைசியில் பார்த்திங்கன்னா நீங்கள் வீண் செலவுகள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால நீங்கள் கொஞ்சம் கவனமாக பண விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. இந்த புரட்டாசி மாதம் 20 தேதிக்கு பிறகு நீங்கள் எந்த விதமான விஷயத்திலும் நீங்கள் பேராசைப்பட்டுற வேண்டாம். அது உங்களுக்கு பெரிய நஷ்டத்தை கொடுத்துருங்க. அதில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் 20 தேதிக்கு பிறகு நீங்கள் எந்த ஒரு செயல் செஞ்சாலும் ஒரு தடவைக்கு 10 தடவை நீங்கள் யோசித்து நீங்கள் செயல்படுங்க. அது தொழிலாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு தடவைக்கு 10 தடவை நீங்கள் யோசிங்க. வேறு யாராவது ரொம்பவே நம்பிக்கையானவங்களாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் கன்சல்ட் பண்ணிவிட்டு எதாவது முடிவு எடுத்தீங்க அப்படின்னா சிறப்பாக இருக்குங்க. செவ்வாய் பார்த்திங்கன்னா இந்த மாதம் முழுக்க உங்களோட ராசியிலே இருப்பார். அதனால் பார்த்திங்கன்னா இந்த மாதம் முழுக்கவே நீங்கள் டக்குன்னு எல்லா விஷயத்துலையும் நீங்கள் கோவப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டுங்க. அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக நடந்துக்கங்க. எதனால் அப்படின்னா நீங்கள் யாராவது ரொம்பவே கடுமையாக பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக நடக்குங்க. அதாவது உறவுகளாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், வீட்டிலையா இருக்கட்டும், நீங்கள் கொஞ்சம் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக நீங்கள் ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னா ஒரு பெரிய பிரச்சனைகள் இருக்காதுங்க. ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா இந்த துலாம் ராசி நேயர்களை பொறுத்தளவுக்கு நீங்கள் கோவத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு ராசி மாதம் 20 தேதிக்கு அப்புறம் நீங்கள் பண விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு பெரிய லெவலில் எந்த பிரச்சனையும் நடக்காதுங்க. நம்புங்க, எல்லாமே நல்லதே நடக்குங்க. நன்றி நன்றி நன்றி. இதுதான் விருச்சிக ராசி நேயர்களுக்கான புரட்டாசி மாத பலன்களை பற்றி பார்ப்போம். விருச்சிக ராசி நேயர்கள் பொறுத்தளவுக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான மாதமாக இருக்குங்க. உங்களோட ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். அந்த குரு பார்த்திங்கன்னா உங்களோட ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. யாரெல்லாம் வெளிநாடு வாய்ப்புகளுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நல்ல வெளிநாடு வாய்ப்புகள் அமையுங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஜீவனாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் பார்த்திங்கன்னா 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கார். இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசினான செவ்வாய் 12ஆம் இடத்துல இருக்கார். இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா பண விஷயத்தில் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் பார்த்திங்கன்னா செலவு பண்ணுறதுக்கு நல்ல காசு வந்துடுங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா பண விஷயத்தில் எந்த கஷ்ட நஷ்டமும் இருக்காது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல வெற்றிகள் இருக்கும். நீங்கள் எதாவது புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தொழில் தொடங்கலாம். இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொழிலாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், விவசாயமாக இருக்கட்டும், நல்ல லாபங்கள் எடுக்கக்கூடிய ஒரு அருமையான மாதமாக இந்த புரட்டாசி மாதம் இருக்குங்க. எதனால் அப்படின்னா உங்களுடைய ஜீவனாதிபதியான சூரியன் பார்த்திங்கன்னா 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கனால நல்ல லாபங்கள் எடுக்கக்கூடிய ஒரு அருமையான மாதமாக இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு இருக்குங்க. அடுத்ததாக ஒரு மைனஸ் என்ன அப்படின்னா சூரியன் பார்த்திங்கன்னா உங்களோட ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கார். ஆனால் சனியோட பார்வையில் இருக்கனால பார்த்திங்கன்னா தந்தையாரோட உங்களுக்கு நிறைய கருத்து வேறுபாடுகள் இந்த மாதம் முழுக்க இருக்குங்க. அவர் ஒன்று சொல்லுவார், நீங்கள் அதை நிறைய கேட்க மாட்டீங்க. இந்த மாதிரியான நிறைய கருத்து வேறுபாடுகள் உங்களுக்கும் உங்கள் தந்தையாருக்கும் ஏற்படுங்க. அதில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு பெரிய சங்கடங்கள் இருக்காது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா உங்களோட ராசிநாதன் செவ்வாய் 12ஆம் இடத்துல இருக்காருங்க. இதனால் பார்த்திங்கன்னா இளைய பருவத்தில் இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய அலைச்சல்கள் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய விஷயத்தில் நீங்கள் சாப்பிடக்கூட நேரமே இல்லாமல் ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் அமையுங்க.
அடுத்ததாக யார் யாரெல்லாம் வெளிநாடு வெளி மாநிலங்களில் வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான மாதமாக இருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் இராணுவத்தில் இருக்கவங்க, காவல்துறையில் இருக்கவங்க, செக்யூரிட்டி துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் உங்களுடைய வேலையில் ஒரு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இருக்குங்க. இந்த புரட்டாசி மாதம் முதல் 20 தேதியை விட கடைசி 10 தேதி பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் ஒரு சூப்பரான மாதமாக இருக்கும். நம்புங்க, எல்லாமே நல்லதே நடக்குங்க. நன்றி, நன்றி, நன்றி.